ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மாருதி ஓம்னியில் வந்து ஆர்பிஎம் மீட்டர் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் இருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனே கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வாங்கியிருக்க ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா கேஇடி கேஜ் அப்படின்னு சொல்லி அமேசானில் பை பண்ணியிருக்கோம். இதோட லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 1100 வரும். இந்த ஆர்பிஎம் மீட்டருக்கு இன்னொரு பேர் பார்த்திங்கன்னா டேக்கோ மீட்டர் அப்படிம்பாங்க. மேக்ஸிமம் இதே மீட்டர் வந்து நம்ம இண்டஸ்ட்ரியல் சைடு ஒர்க் பண்ணும்போது டேக்கோ மீட்டர் அப்படிம்பாங்க. காரு வெஹிக்கிளில் பயன்படுத்த போது ஆர்பிஎம் மீட்டர் அப்படிம்பாங்க. இதோட ரேஞ்சு பார்த்திங்கன்னா 12 வோல்ட்டில் ஒர்க் ஆகக்கூடியது. மேக்ஸிமம் இந்த ஆர்பிஎம் மீட்டர் எதுக்கு அப்படின்னா, நம்ம இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து எந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி கியர் ஷிஃப்டிங்க்கு நம்ம இந்த ஆர்பிஎம்மில் ஃபஸ்ட்டு கியர் போகணும், இந்த ஆர்பிஎம்மில் செகண்ட் கியர், அந்த மாதிரி இதுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் நம்ம இன்ஜினோட பூஸ்டப்புக்கு இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக ரொம்ப நேரம் அதே கியரில் போட்டிருந்தா ஆட்டோமேட்டிக்காக பஸ்ஸர் சவுண்டு கேட்கும். அப்போ நெக்ஸ்ட்டு கியர் நம்ம மாற்றணும் அப்படிங்கிற ஒரு இன்டிமேஷன் கொடுக்கறதுக்கும் இந்த ஆர்பிஎம் மீட்டர் யூஸ் ஆகுது. நம்ம ஜென்ரலாக இது ஃபிட்டிங் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லி இதோட ஒயரிங் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த ஆர்பிஎம் மீட்டர் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்க்கறதுக்கே சூப்பராக இருக்குது. இது வந்து டைகர் அப்படிங்கிற பிராண்டு. கலர் இண்டிகேஷன் கொடுத்துருக்காங்க, டேக்கோ மீட்டர் லைட்டு கொடுத்துருக்காங்க, பஸ்ஸரும் கொடுத்துருக்காங்க, மோடு செலெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் எப்படி அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரெட் கலர் லைட்டும் கொடுத்துருக்காங்க. இது பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் மீட்டரில் கொடுத்துருக்கக்கூடிய ரெட் கலர் லைட்டு. இதை பார்த்திங்கன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணோம். எல்லாம் புஷ் டைப் கனெக்டர் தான். எக்ஸ்டர்னல் ஒயரிங் கிட்டு கொடுத்துருக்காங்க. டபுள் சைடு ஸ்டிக்கர் கொடுத்துருக்காங்க, ஃபிட்டிங் ஸ்க்ரூ கொடுத்துருக்காங்க, எக்ஸ்ட்ரா ஒயர் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உள்ள கிளாஸ் தான் இருக்குது. ரொம்ப யூனிக் டிசைனில் பார்க்கவே ரொம்ப அட்ராக்ஷனாக இருக்குது. ஃபிட் பண்ணதுக்கப்புறம் இன்னும் அழகாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக ஆர்பிஎம் மீட்டரோட பேக் சைடு வந்து இந்த ஒயரிங் ஹார்ட்னஸ் கனெக்டரை வந்து மாட்ட போகிறோம். ப்ரெஸ்ஸிங் டைப் தான் இந்த ஒயரிங் ஹார்ட்னஸ். இந்த எண்டை வந்து இந்த இதில் வந்து ஒரு மாதிரி கேப் இருக்கும், அந்த கேப்புக்கு நேராக வச்சு ப்ரெஸ் பண்ண போகிறோம். அவ்வளோ இந்த ப்ரெஸ்ஸிங் ஆகிட்டுனா இது ஓகே. இந்த கனெக்டரில் எதை மாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இந்த லைட்டோட கனெக்டரை மாட்ட போகிறோம். இதோட பேர் பார்த்திங்கன்னா வார்னிங் லைட்டு. எல்லாம் ப்ரெசன்ட் பிளக் அண்ட் ப்ளே தான். முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மெயின் ஹார்ட்னஸ் கனெக்ஷன் இதை தான் கொடுக்க போகிறோம். இப்போ நம்ம வண்டியில் பார்த்திங்கன்னா எந்த இடத்துல இதை மாட்டலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். இப்போ மாருதி ஓமியில் வந்து நம்ம இதில் மாட்டுறது வந்து ஈக்குவலாக இருக்கும். நம்ம ஒயரை வந்து இது வழியாக எடுத்துக்கலாம். அதனால் இதில் தான் ஃபிட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக பார்த்திங்கன்னா டபுள் சைடு ஸ்டிக்கரை வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணி ஃபஸ்ட்டு ஒட்ட போகிறோம். அதனால் இந்த இடத்துல வந்து ரொம்ப ட்ரையாக இருக்கணும், எண்ணெய் பிசுக்கு இந்த மாதிரி இருக்கக்கூடாது. இது அப்போ தான் நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக இதை ஒட்டிடலாம். இதை பிடிச்சி அப்படி இழுத்திங்கன்னா அப்படி வந்துடும். இப்போ இதை ஃபுல்லாக இழுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இந்த இதுக்கு பின்னாடி அப்படியே ஒட்ட வேண்டியதான். இந்த மாதிரி ஒட்டியாச்சு. இந்த கிளாம்புக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டு பார்த்திங்கன்னா எல்என் கீ கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா கீழே உள்ளதையும் நம்ம பிரித்து எடுத்துட வேண்டியதான். இழுத்திங்கன்னா வந்துடும். நம்ம தேவைப்பட்டுச்சுன்னா ஸ்க்ரூனாலும் போட்டுக்கலாம். டபுள் சைடு ஸ்டிக்கரே பெஸ்ட்டு தான். அவ்வளோதான், அப்படியே தூக்கி ஒட்ட வேண்டியதான். நம்ம ஒட்டக்கூடிய இடம் இந்த இடம். இதில் தான் நம்ம மாட்ட போகிறோம். நல்லா டைட்டாக ஒட்டிட்டா முடிஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஆர்பிஎம் மீட்ரு வந்து நல்லா ஒட்டிட்டு டேஷ்போர்டில் நம்மளுக்கு ஸ்பீடாக மீட்டரும் பார்க்க முடியும், ஆர்பிஎம் மீட்டரும் பார்க்க முடியும். டிரைவருக்கு தான் ரெண்டும் தெரியணும். அதுக்காண்டி தான் நம்ம இந்த பொசிஷனில் மாட்டியிருக்கோம். இப்போ வந்து நம்ம ஒயரிங் கனெக்ஷன் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஒயரிங் கனெக்ஷன் நார்மலாக எல்லாத்துக்கும் தெரியும். நம்ம லாரி பெரிய வண்டியிலலாம் பார்த்திங்கன்னா ஆர்பிஎம் மீட்டரோட
ஒரு எண்டு வந்து டைரெக்டாக வந்து உங்களுக்கு அல்டர்னேட்டர் டைனமோவில் கொடுத்துருப்பாங்க. ஆனால் நம்ம இதில் இக்னிஷன் காயில் டைப்பு MPFI வண்டியிலையும் அந்த மாதிரி கொடுத்துக்கலாம். ஆனால் இதில் வந்து நம்ம இப்படி தான் கொடுக்க போகிறோம். எப்படின்னா ரெட் கலர் லைன் வந்து பேட்டரியோட பாசிட்டிவ் 12 வோல்ட்டு, அப்படி இல்லை அப்படின்னா பேட்டரியோட பாசிட்டிவ் 12 வோல்ட்டில் கொடுக்குறத விட சாவி ஆன் பண்ணால் இக்னிஷன் கீ 12 வோல்ட்டு சாவி ஆன் பண்ணால் மட்டும்தான் இதில் 12 வோல்ட் வரணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வந்து எப்போவுமே கிரவுண்டு தான். இந்த பிளாக் கலர் ஒயர் கிரவுண்ட் கனெக்ஷன் கொடுக்க போகிறோம். எல்லோ கலர் ஒயர் எதுக்கு இங்கே கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணும்போது அந்த உள்ளே வந்து அந்த லைட் எரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த எல்லோ கலர் லைனு ஹெட்லைட்டில் கொடுக்க போகிறோம். இது டே டைமும் நம்மளுக்கு லைட்டு தெரியணும் அப்படின்னா நம்ம டேரெக்டாக சாவி ஆன் பண்ணோடனே இந்த லைட் எரியணும் அப்படின்னா இதை ரெண்டையும் லூப் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். இந்த க்ரீன் கலர் ஒயர் எங்கே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம இக்னிஷன் காயில் இருக்கும், டெல்கோ காயிலோட நெகட்டிவ் எண்டில் கொடுக்கணும். எல்லா கனெக்ஷனையும் கொடுத்துட்டு உங்களுக்கு ஒரு டைம் தெளிவாக நான் காமிக்கிறேன். நம்ம RPM மீட்டரோட ஒயரிங்கை பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்லைட் ஆன் பண்ணால் மட்டும்தான் அதில் லைட் எரியணும் அப்படின்னா நீங்கள் ஹெட்லைட்டோட ஒயரில் இந்த எல்லோ கலர் ஒயரை கொடுக்கணும். அப்படி இல்லை எப்போவுமே நம்ம கீ ஆன் பண்ண உடனே RPM மீட்டரில் லைட் எரியணும் அப்படின்னா நம்ம ரெட் கலர் லைனோட ஜாயின் பண்ணி லூப் பண்ணி பாசிட்டிவ் 12 வோல்ட்டு இக்னிஷன் கீழே ஆன் பண்ணால் பாசிட்டிவ் 12 வோல்ட் வரும்போது அந்த லைனில் கொடுத்துடலாம். நான் அப்படி தான் கொடுக்க போகிறேன். ஏன்னா அப்போ தான் வண்டியோட லுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இந்த மாதிரி வாங்கி வச்சுக்கிட்டு அந்த மாதிரி லைட் எரியலைன்னா நல்லா இருக்காது. டேலையும் லைட் எரியணும் அப்படிங்கிறதுக்காண்டி அந்த மாதிரி கொடுக்கேன். இது ரெண்டையும் லூப் பண்ணுற பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா ஒயரிங் கொடுத்தாச்சு. என்னென்ன ஒயரிங் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி காமிக்கிறேன் பாருங்கள். இதான் நம்ம சாவியிலேருந்து வரக்கூடிய ஆக்சசரிக்கு, அதாவது ஃபஸ்ட்டு டிக்கு கொடுக்கும்போது RPM மீட்டருக்கு லைன் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நெகட்டிவ் எங்கேருந்து எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த போல்டுலேருந்து நெகட்டிவ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு அந்த ஒயர் கொடுத்துருக்கதை காமிக்க பாருங்கள். உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு நான் டேப் கூட அடிக்காமல் வச்சுருக்கேன். டேப் கண்டிப்பாக அடிச்சிருங்க. நெகட்டிவ் பிளாக்கு, இதுதான் நெகட்டிவ் அண்ட் பிளாக்கு. ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லோ அண்ட் ரெட்டு வந்து சாவி ஆன் பண்ணோன்னா இக்னிஷன் கீ. இந்த பச்சை கலர் ஒயர், இந்த ஒயர் பார்த்திங்கன்னா எங்கே கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு நம்மளுடைய இக்னிஷன் காயில், இதுதான் இக்னிஷன் காயில். இக்னிஷன் காயிலோட நெகட்டிவ் மைனஸ்ன்னு போட்டிருக்கு பார்த்திங்களா, இந்த எண்டில் கொடுத்துருக்கேன். இதை வந்து சீட்டை கலத்தி கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ப்ராப்பராக உள்ளே கொடுத்துட்டு நைட் டைம் உங்களுக்கு வண்டி ஓட்டி காமிக்க எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம அப்படியே ஆன் பண்ணி பார்க்கலாம் வண்டியை. அதில் கொடுத்துருக்க கரெக்டாக ப்ராப்பராக எல்லா ஒயரிங் கொடுத்தோம். முடிஞ்சால் பார்த்திங்கன்னா அந்த 12 வோல்ட் கொடுக்குற இடத்துல ஒரு மாருதி ஃபியூஸ் ஹோல்டர் வாங்கி போடுறது ரொம்பவே நல்லது. இப்போ சாவி ஆன் பண்ணிக்கலாம். சாவி ஆன் பண்ணாலே லைட் எரியணும். ஓகே, சூப்பராக இருக்குது. இப்போ இக்னிஷன் ஆன் பண்ணிடலாம். ஆன் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாம். RPM மீட்டர் ஒர்க் ஆகுது, பஸ்ஸரும் ஒர்க் ஆகுது. ரெட் லைட்டு பாருங்கள், நம்ம அதிகமான RPM கொடுக்கும்போது ரெட் கலர் லைட் எரியும். லைட்டோட கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக மாறிட்டே இருக்குது. பார்த்திங்கன்னா என்னென்ன கலர் இருக்குதுன்னு பாருங்கள். ரோஸ் கலர் வருது, ப்ளூ கலர் வருது. நம்ம ப்ரெஸ் பண்ண கலர் மாறுது. இந்த மோடு இதுக்காண்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இந்த மோடு வந்து நம்ம செட் பண்ணுறதுக்குன்னு நினைக்கிறேன். அந்த ரெட் கலர் லைட்டு இதில் வரும்போது எந்த RPM வரும்போது அடிக்கணும் அப்படிங்கிறது இப்போ 2ல் இருக்குது. இப்போ வந்து நம்ம 4 RPM 4000 RPMல மட்டும்தான் அந்த ரெட் கலர் லைட் எரியணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணி வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். செட்டிங் ஆகிட்டு இப்போ ரேஸ் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, ரெட் கலர் லைட் எரியலை. 4000 RPM தாண்டும் போது அந்த ரெட் கலர் லைட் எரியுது பாருங்கள். இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஆப்ஷன். நம்மளுக்கு ஒரு இண்டிகேஷன் பண்ணுற மாதிரி, அதிக ஸ்பீடில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன் பண்ணுறதுக்கு இந்த RPM மீட்டர் யூஸ் ஆகுது. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கவங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி தொடர்ந்து
மெக்கானிக்கல் ரிலேட்டடான வீடியோஸ் நம்ம சேனலில் வரும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.